தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய சந்திரன் பூர்வ புண்ணியத்தை ஆக்டிவேட் பண்ணுறார், டிக்கு போடுறார், டங் அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம்? நமக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும்னு அர்த்தம். பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இருக்கணும். ஒரு சில விஷயங்கள் எல்லாருக்குமே நடக்காது. ஓட்ட பந்தயத்தில் ஒரு 5 பேர் ஓடுறாங்க. யாருக்கு இந்த பூர்வ புண்ணியஸ்தானம்ங்கிற பாக்கியஸ்தானம்ங்கிற 2 இடத்துல டிக் இருக்கோ அவன் தான் ஃபஸ்ட்டு வருவான். மற்றவங்களாம் வரமாட்டாங்கன்னா வருவாங்க, செகண்டா தேர்டோ வருவாங்க. ஏன்னா இந்த பூர்வ புண்ணியமும் பாக்கியமும் ஒரு ஜாதகருக்கு நல்லா இருக்குன்னா எந்த கொடுமையான ஒரு இடத்துல இருந்தாலும், எந்த அளவுக்கு மோசமான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும், அதற்கென்று உங்களுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு இருந்தாலும் உங்களை மட்டும் தனியாக ஹைலைட் பண்ணி காட்டும். எப்படி நடக்குது? ஏன் எல்லாருமே அரசியல்வாதி ஆக முடியல? ஏன் எல்லாருமே கலை உலகத்தில் வர முடியல? தீஸ் ஆர் ஆல் ஸ்பெஷலி டேலண்டட் பீப்புள், பிளஸ்ட் பை காட். பூர்வீக அனுகிரகம் இருக்கக்கூடிய அற்புதமான ஆட்கள். அதனால தான் இவங்க அத்தனை பேர் இருப்பாங்க. இல்லைன்னா நார்மலான ஒரு லைஃப் ஸ்டைல். அதனால் உங்கள் வீட்டில் நல்ல விஷயம் நடக்கணும்னா தெய்வ வழிபாடுகள் அத்தியாவசியம். தெய்வம் இல்லை, இந்த சிலையை உடைச்சு போடுறேன், இப்படிலாம் பேசக்கூடாது. அடுத்த வம்சாவழிகள் உருவாகாது. உருவாகலைன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. தோஷம்னா என்ன அர்த்தம்னா சுவாமி தோஷம், தெய்வ தோஷமாக மாறிடும். அதனால தான் வீட்டில் குலதெய்வத்துடைய கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா நிறைய பேர் வீட்டில் பிரச்சனை ஆகுதுன்னா அந்த அமங்கலத்தன்மை தான். தயவுசெய்து தெய்வ அனுகிரகம் இருக்கணும், நீங்கள்லாம் வேண்டுங்க. உங்கள் குழந்தைகள் நல்லா இருக்கணும், நம்ம பாரம்பரியம் நல்லா இருக்கணும், உங்கள் குழந்தைகள் ரூட்ஸில் இருக்கணும். பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ராமனை வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.